உன்னை இப்படி கட்டி போடணும்னு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேலையா மோகனே பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை மிச்சம் இருக்கே, அதை இப்ப நான் பண்றேன். அடுத்த முறை என் மேல கை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்கம்மா. ஏன்னா எனக்கு கிடைக்கிறத வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துதான் எனக்கு பழக்கம். அப்படியா? எப்படி திருப்பி கொடுப்ப நீ? அதுவும் வட்டியும் முதலுமா? முதல்ல உனக்கு இங்க உதவி செய்யறதுக்கு இந்த குடும்பத்துல இருக்க யாருமே இங்க இல்ல. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல ஏதோ ஒரு வேலையா இருக்காங்க. அப்புறம் எங்க போனாங்க உன்னோட 2 கூட்டாளிகளும்? வெளியே போயிட்டாங்களா? மோகனும் கீர்த்தியும் என்ன என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலையே. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. உனக்கு புரியுற மாதிரிதான் இப்ப நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்க முயற்சி பண்ணாத ராதா. நீ என் பொண்ணு தாமினிய மாட்டி விட முயற்சி பண்ணுவியாமா? ஆனா அது எதுவும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்குற. அந்த போன் பேசும்போதே எங்க 2 பேருக்கும் டவுட் வந்துருச்சு. அதுலதான் அந்த குஷி சிரிச்சாலே. வாய மூடு. 4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்குமான்னு அந்த கீர்த்தி வாய் தவறி சொன்ன விஷயம். நான் சொல்றது ஒழுங்கா கேளு. உனக்கு 4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்கணுமா? இல்ல நீ ஜெயிலுக்கு போகணுமா? இங்க பாரு ராதா, இப்ப நீ ஆடுறியே ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்துல நான் கை தேர்ந்தவன். ஆனா இந்த தடவை நீ ஆடுற இந்த ஆட்டம் உன்னை எங்க கொண்டு போய் நிக்க வைக்க போகுதுன்னு நீயே புரிஞ்சுப்ப. நீ என் பொண்ணோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்ணிட்ட. ஆனா இந்த தடவை உன் ஆட்டத்துல மோகனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொதுவா யாராவது என் பொண்ணு மனச நோகடிச்சிட்டாங்கன்னா நோகடிச்சவங்க மனச அவ உடைக்காம விடவே மாட்டா. இப்போ இந்த ஆட்டத்துல மோகனும் கலந்துகிட்டு இருக்கான்ல, அப்ப கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும்ல. அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அந்த கீர்த்தியோட மரணம். தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதாம்மா. மோகன் ஐயா கீர்த்தி அக்காக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. பெரிய பெரிய வார்த்தை இல்ல, பெரிய பெரிய சம்பவம். என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்போ கீர்த்தி தாமினி கிட்ட பணம் வாங்க போறா இல்ல, அங்க உண்மையான போலீஸ் இல்ல, போலீஸ் வேஷத்துல நாங்க அனுப்புன ரவுடிங்க தான் அங்க வருவாங்க. அப்புறம் நம்ம மோகன் போலீஸ பார்த்து நம்ம மோகன் என்ன சொல்லுவான்? அடடா
என்ன சார் பண்றீங்க நீங்க? என் தங்கச்சி ஒரு தப்பும் பண்ணல, அவளை விட்டுருங்கன்னு. அப்போ நாங்க அனுப்புன ரவுடிங்க மோகன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போற வழியிலேயே அந்த கீர்த்திய என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிஷூன். இப்போ எப்படியும் துளசியோட சாவுக்கு தான் தான் காரணம்னு நினைச்சு இத்தனை வருஷமா மோகன் தூடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப தான் தங்கச்சி சாவுக்கும் தான் தான் காரணம்னு நினைச்சு துடிப்பான். அவன் அப்படியே பயங்கரமா துடிப்பானே. துடிக்கிறது மட்டும் இல்ல, உடஞ்சே போயிடுவானே. ஆனா அப்பதான் எப்படி துளசி இறந்து போன நேரத்துல எப்படி என் பொண்ணு ஆறுதல் சொல்லி பாத்துக்கிட்டாளோ, கீர்த்தி இறந்து போனதுக்கு அப்புறமும் என் பொண்ணுதான் ஆறுதல் சொல்லி மோகனை பாத்துக்க போறா. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ராதா? கீர்த்தியோட சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப. மோகன் உன் பேச கேட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. அப்போ தன்னோட சேர்த்து இந்த சாவுக்கு நீயும் காரணம்னு அவன் சொல்லுவான்ல. அப்புறம் என்ன நடக்கும்? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவ. என் பொண்ணு தாமினி இந்த வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பா. அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நீங்களும் நீங்க பெத்த பொண்ணும் என்ன நினைச்சாலும் இந்த வீட்டுல இருக்க யாரையும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உங்க கெட்டத என்னைக்குமே நல்லதுதான் ஜெயிக்கும். கொல்றது என்ன? கீர்த்தி அக்கா மேல ஒரு கீறல் கூட விழ விட மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணுவ? அப்படி என்ன பண்ண போற? எல்லாத்தையும் தடுக்க போறியா? அடியே பொடி பைத்தியம். நான் உன்னை சூனியக்காரி சொல்வனே, அதுக்காக நீ பெரிய ஆளு நினைச்சுக்காத. நீ உடனே இங்க இருந்து இப்படி கைய காமிச்சா உடனே அதிசயம் நடந்துரும் நினைக்காத. நீ இதுக்கு மேலெல்லாம் வாயாடி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா கீர்த்தி ஏற்கனவே யமனை தேடி போயிட்டா. ஏன்னா மோகனுக்கும் கீர்த்திக்கும் அங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாதே. ஆனா எனக்கு தெரியுமே. இப்ப அந்த தாமினி வந்து உண்மையை சொல்லட்டும். அவன் மண்டைய நான் பொளந்து கட்டிடுறேன். மண்டைய பொளந்து கட்டுறியா? மண்டைய உடைக்கிறேன்னு சொன்னேன். மண்டைய உடைக்கிறதுக்கு ரொம்ப துடிக்கிற போல இருக்கு. இது வரைக்கும் தாமினிக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. அந்த எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என்ன பொறுத்தவரை அவன் நிரபராதி. மோகன் அண்ணா, தாமினியோட போன்ல மிகப்பெரிய ஆதாரம் இருந்துச்சு, ரிஷியோட நம்பர். அவகிட்ட எதுக்கு அவனோட நம்பர் இருக்கணும்? அது சரி, பொம்பளை ஜேம்ஸ் பாண்டு. ரிஷிக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் ஆக இருந்துச்சு. அவன் நம்ம வீட்டுல தங்கி இருந்தான். அவன் நம்பர் இருக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. என் போன்ல கூட தான் அவன் நம்பர் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு டென்ஷன் தான்.
ஒருவேளை தாமினி வரலனா உன்னோட காஸ்டியூம் வேஸ்ட் ஆயிடும்ல. மோகனண்ணா, ஆ? என்னோட காஸ்டியூம் டிராமா எதுவும் வேஸ்ட் ஆகாது. அங்க பாருங்க. ராதா சொன்னது 100% உண்மை. தாமனியும் இதையும் கூட்டாளிங்க தான். நம்ம வீட்டை அழிக்க வந்தவ இந்த தாமனி. சரி சரி, உன்னோட யூகத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் போடுறியா? அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது, புரியுதா? அவ மேல ஒரு பெரிய பழிய போட்டிருக்கீங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்றது பெரிய தப்பு, புரியுதா? மோகனண்ணா, எந்த தப்பும் நடக்காது. ராதாவும் தப்புன்னு பேர் வாங்க மாட்டா. இன்னைக்கு தாமனியோட சுயரூபத்தை எல்லாரும் முன்னாடி கொண்டு வருவேன். ஓய், என் புது வண்டி உடைச்சிருவ போல இருக்கே. சாரி. சரி, நீ ரெடியா இருக்கல? என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல. எந்தாரு தம்பி, நான் இதுக்காக தான் பிறந்தேனாக்கும். ஹே, நடிகர் திலகமே, இது உன் காலேஜ் டிராமா இல்ல, ரியல் லைஃப். அப்புறம் எது பண்றதா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணு, பயப்படாதானே? என் செருப்பு கூட பயப்படாது. இந்த மாதிரி 19 தாமனி வந்தாலும் சொல்லவா சமாளிப்பேன். அது என்ன 19? மோகனண்ணா, 1 என்னோட லக்கி நம்பர்ல. 1க்கும் 19க்கு என்ன சம்பந்தம்? 9 + 1 எவ்வளோ? 10. அதேதான். இது இந்த கயிறு எப்படி கரண்ட் வந்தது? அதான் உண்மை பேசுறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே. நானும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். மோகன் ஐயா என்னை கட்டி போடவே இல்லை. நான் உன்னை போக விட மாட்டேன். எங்க பிளான மொத்தமா நீ கெடுத்துருவ. ஒழுங்கா என்ன போக இல்ல, நானா முடியாதுங்கறல. உன்னை போக விட மாட்டேன். ராதா, ராதா, நில்லுடி. அடியே ராதா, நில்லுன்னு சொல்றல. அடியே சூனியக்காரி, நில்லுன்னு சொல்றல. ராதா, நீ என்ன இங்க? இப்ப ராதா எங்க போறா? அப்பா தான் உன்னை ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெளியே வந்த? இங்க பாரு குஷி, என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆனா நான் முக்கியமா இப்ப வெளியே போயே ஆகணும். ஆனா என்ன நடந்துச்சு? குஷி, நான் தான் சொன்னல, இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் சீக்கிரம் அங்க போலன்னா பெரிய தப்பு நடந்துடும். கடவுளே கிருஷ்ணா, ஐயோ. அடடா, இந்த சூனியக்காரியை இழுப்ப உடைச்சிட்டாலே. டென்ஷன் குறைஞ்சது. இந்த அறிவு கட்ட முண்டம் நான் எங்க அனுப்பணும் நினைச்சனோ அங்கேயே தேடி போய்கிட்டு இருக்குது. தாமினி. ஹலோ தாமினி. பறவை கிளம்பிடுச்சு மாட்டிக்கிறதுக்கு. இந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கு தானாவே ஒரு பறவை பறந்து வந்துட்டு இருக்கு. மோகன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாமா. ராதாவுக்கும் கீர்த்திக்கும் சப்போர்ட் பண்ண. இங்க என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. அண்ணா, அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க, சொன்ன கேளுங்க அண்ணா. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, அவசரத்துல நான் என் போனையும் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா மோகனையாவுக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லுவேன். அங்க போறது உண்மையான போலீஸ்ல போலி போலீஸ்னு அவருக்கு தெரியாது. கடவுளே கிருஷ்ணா, நேரம் கம்மியா இருக்கு. நான் எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணணும்.
அப்போ நீதான் ரிஷியோட பொண்டாட்டியா? இல்ல, நான் கத்ரினா கைஃப். உன்கிட்ட பேசினது யாரு? நான் தானே. அப்ப நான் தானே வந்திருப்பேன். கேக்குறா பாரு கேள்வி. எங்க காசு கொண்டாந்தியா? 50 லட்சம் கொண்டு வந்தேன். எங்க போய் கொண்டா. வண்டியில இருக்கு. அப்புறம் என்ன வேடிக்கை? போய் கொண்டா. ஒருவேளை நான் கொடுக்கலனா? கொடுக்கலனா உன்னை இங்கேயே அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். என்ன பாக்குற? போய் கொண்டா, இல்லைன்னா உன் கண்ணெல்லாம் வீங்கிடும். போ சீக்கிரம் காசு கொண்டா. நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்களோ அவங்கதான் இந்த குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். மோனையா, நாடகம் நான் இல்ல, இந்த அம்மாவும் பொண்ணு தான் நாடகம் ஆடுறாங்க. ராதா எதுக்காக இந்த வீட்ல இருக்கா தெரியுமா? தாமன் இஸ் வெரி பேட்னு அவளுக்கு தெரிஞ்சனால தான். ராதா, உங்களுக்கும் குஷிக்கும் தாமணி சரி வராதுன்னு சொன்னால, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கணும். கீர்த்தி, அது மட்டும் பத்தாது இல்ல. ஐயோ ஐயோ கடவுளே கிருஷ்ணா, எனக்கு வழி எதுவும் தெரியலையே. இப்ப என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும். எனக்கு வழி காட்டுங்க. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, எனக்கு இப்ப அவசரமா மதுரா ரோடுக்கு போகணும். கூட்டிட்டு போறீங்களா? சரிம்மா, வண்டியில இரு. கடவுளே கிருஷ்ணா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னு. சீக்கிரம் போங்க. இத பாரு, மொத்த பணத்தையும் வச்சுக்கோ. ஆனா மோகனையும் குஷியும் மட்டும் எதுவும் பண்ணிடாத. ஆல்ரெடி உன் புருஷனால எங்க வீட்டுக்குள்ள நிறையவே பிரச்சனை ஆயிடுச்சு. ஏ பொண்ணு, என்ன உளறிட்டு இருக்க? காசை கூட சீக்கிரம். கொண்டா. வர ஆத்திரத்துக்கு தாமினி, இப்ப கடைசியா உன்னோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு. அந்த ரிஷியோட கூட்டாளி, இந்த வீட்டோட துரோகி நீதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ அடிப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் கீர்த்தி, ஹேண்ட்ஸ் அப். அசையாதீங்க, அசஞ்சா சுட்டு தள்ளிடுவேன். சார் என்ன பண்றீங்க? அந்த கீர்த்தி தாமினி கிட்ட பணம் வாங்க போவால, அங்க உண்மையான போலீஸ் இல்ல, போலீஸ் வேஷத்துல நாங்க அனுப்புன ரவுடிங்க தான் அங்க வருவாங்க.
ராதா ஓய் ராதா ஐயோ மேடம் என்ன பண்றீங்க? எங்களுக்கு எல்லாரையும் ஒருத்தர் நல்லா தெரியும். இவ என் தங்கச்சி, இவ என்னோட ஃப்ரெண்டு. இவ எங்க 2 பேருக்கு ஃப்ரெண்ட் சார். நீங்க ப்ளீஸ் நான் 3 எண்ணும் போது இந்த குச்சியை விட்டுறேன் மேடம். நீங்க என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ். 1 2 3. தேங்க்யூ சார். ராதா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மோனையே இவங்கள கீர்த்தியக்காவை கொல்ல வந்திருக்காங்க. அவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க.